அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பில இருந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸும் ஆஃபீஸ் ஸ்கேல் 1 to 3க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பத்திரிக்கையில் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. நான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தேன். நீங்களும் நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்று முதல் ஸ்டார்ட் ஆகுது. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கெலாம் தகுதி இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வீடியோட தொடக்கத்திலே நான் சொல்ல வரது என்னென்னா, டிகிரி படித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். தேர்வு வந்து தமிழ்லையுமே கொஷின் வந்து தமிழ்லையுமே கேட்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வேகன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9000 வேகன்சி நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ வந்து 9995 வேகன்சி, ஒரு 5 வேகன்சி கம்மியாக கிட்டத்தட்ட ஒரு 10000 வேகன்சி கொடுத்துருக்குங்க. பட் இருந்தாலும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தமிழ்நாட்டில் இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு தான் 9995. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்று முதல் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது 7/6/2024. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 27/6/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 2024 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாம் சிங்கிள் எக்ஸாம் வந்து செப்டம்பர் அக்டோபர் 2024 மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் இன்டிமேஷன் சார்ஜ் ஆன்லைனில் பேமெண்ட் கட்டுறதும் பார்த்தீங்கன்னா 27/6/2024 அதுவே கடைசி தேதியே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் டேட் வந்து எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. ஸோ கடைசி தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 2025 வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்னென்ன கொடுத்துருப்பான்னு சொல்லி ஒரு இன்டெக்ஸ் பேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் இம்பார்ட்டன்ட் விஷயம் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பக்கங்கள் இருக்குது, எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம படித்து காட்டிட்டு இருக்க முடியாது, ரைட்டா? ஸோ தேர்வுகள் வந்து தமிழ்லையும் எழுதலான்னு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். பார்ட்டிசிபேட்டிங் ரீஜனல் ரூரல் பேங்க் எந்தெந்த பேங்க்லாம் வந்து கலந்து கொள்ளுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், தமிழ்நாடு கிராம பேங்க் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு கிராம பேங்க் இருக்குங்களா, சேலம் தமிழ்நாடு தமிழ் அப்படிலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது நிறைய பேங்க் வந்து கலந்துக்கும். சரி, எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் பி ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து குறைஞ்சபட்சம் 18 வயசும் அதிகபட்சம் 28 வயசும் வந்து இருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சார் 28 வயசுக்கு மேலே தான் நான் அப்ளை பண்ண முடியாதா சார்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒருவேளை ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அல்லது எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதை பொறுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2லாம் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு குறைந்தபட்சம் 18 வயசும் அதிகபட்சம் வந்து 30 வயசு வந்து இருக்கணுன்றாங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு பார்த்தீங்கன்னா அபோவ் 21 வயசுக்கு மேலேயும் அது 32 வயசுக்கு உள்ளே இருக்கணுன்றாங்க. ஆஃபீஸ் ஸ்கேல் 3க்கு வந்து 21 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அது குறிப்பாக நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2/6/1996 அப்புறம் பிறந்திருக்கணும். அதே மாதிரி 1/6/2006 உள்ளே வந்து நீங்கள் பிறந்திருக்கிறாங்க. போத் டேட் இன்க்ளூசிவ் அப்படின்றாங்க. 2 டேட்டுமே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த தேதிகளோ அது இதுக்குள்ளே வந்து நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. மற்றதும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொன்னாலே அங்கே பாருங்கள், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 28ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 28 + 3 31 வயசுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் வந்து 10 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. எக்ஸர்சைஸ்மேருக்குமே வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அதே மாதிரி விடோஸு டைவர்ஸ் உமன் இவங்களுக்குமே ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் என்னென்னா என்ன சார் படிச்சிருக்கணும், ஒவ்வொன்றுத்துக்கும் கல்வி தகுதி என்ன அப்படின்றத கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்பீங்க. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கட் ஆஃப் டேட் பார்த்துக்கோங்க 27/6/2024. அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதிக்குள்ளே இவங்க சொல்லக்கூடிய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. 27/6/2024. ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் போதுமானதுன்ட்டாங்க. ஸோ லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கர்நாடகாவுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கன்னடம் தெரிஞ்சுக்கணும். அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றாங்க. இது
போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ எக்ஸ்பென்ஸ்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் தெரியுமா, தமிழில் எழுத படிக்க பேச தெரியுமா, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு அசிஸ்டன்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் வந்து பேச்சுலர் டிகிரி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸு இது மாதிரி சில டிகிரி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் மேனேஜர் ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிகிரி வந்து 50% முடிச்சிருக்கணும். இதுவும் வந்து பேங்கிங், ஃபைனான்ஸு, மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த டிகிரி முடித்தவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 years as an officer in பேங்க் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கணும். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுக்கு ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு. ஆஃபீஸர் ஸ்கேல் 2லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணுன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். 50% வந்து மார்க் இருக்கணுன்றாங்க. முன்னுரிமை வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஏஎஸ்பி, பிஹெச்பி, C++, ஜாவா, விபிசி இது மாதிரி படித்தவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்களுக்கும் லா ஆஃபீஸ் இதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணுன்றாங்க. ஒரு 1 year வந்து இதுக்கு ரிலவெண்ட்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்கப்பா. லா ஆஃபீஸரை பார்த்திங்கன்னா 2 years வந்து அட்வொகேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே ஆஃபீஸர் ஸ்கேல் 2, 3க்குலாம் மோஸ்ட் ஆஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ட்ரெஸரி மேனேஜர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் வந்து MBA முடிச்சிருக்கணும். ட்ரெஸரி மேனேஜருக்கும் MBA முடிச்சிருக்கணும். 1 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணுன்றாங்க. ஆஃபீஸர் ஸ்கேலுக்கு வந்து 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து முடிச்சிருக்கணுன்றாங்க. 50% மார்க் வேணும். இதுக்கும் சில கொடுத்துருக்காங்க. டிகிரி அல்லது டிப்ளமோ வந்து பேங்கிங், ஃபைனான்ஸு, மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், இது மாதிரி வந்து நீங்கள் இவங்க சொல்லியிருக்காங்களே இதில் ஏதாவது வந்து டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கின்றாங்க. மினிமம் 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் ஸ்கேல் 2, 3க்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல் 1 தவிர 2, 3க்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு டிகிரி தான் போதும், அல்லது இவங்க சொல்லக்கூடிய டிகிரி இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா போதும். ரைட்டா? நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தான் அப்ளை பண்ணுவீங்க. அதுக்காக நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தாச்சு. அப்ளிகேஷன் ஃபீஸ், இன்டிமேஷன் சார்ஜ், ஆன்லைன் பேமெண்ட், 7/6/2024 இந்த பேமெண்ட் கட்டுறது. ரைட்டா? ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3க்கு பார்த்தீங்கன்னா ₹175 இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி ஃபார் SC, ST மாற்றுத்திறனாளி கேண்டிடேட் போட்டிருக்காங்க. மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹850. ரைட்டா? இதே நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு SC, ST மாற்றுத்திறனாளி, ESM, DESM கேண்டிடேட்னா ₹175. மற்ற கேண்டிடேட்டுக்கு ₹850. ஸோ பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஆன்லைன் தேர்வுகள் எப்படி இருக்குன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் மல்டி பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ரீசனிங் வந்து ஒரு 40 கொஸ்டின் கேட்பாங்க. நியூமெரிக்கல் அபிலிட்டி வந்து 40 கொஸ்டின் கேட்பாங்க. இங்கே ஸ்டார் போட்டிருக்காங்களே மீடியம் ஆஃப் எக்ஸாம் கொஷின் வந்து தமிழ்லையுமே கேட்பாங்கன்னு சொன்னால், அப்போ ரீசனிங் கொஷினும் நியூமெரிக்கல் அபிலிட்டி கொஷினுமே பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் தமிழில் வரும். ஸோ சப்போஸ் அதாவது உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தால் அந்த கொஷினை படித்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால் ஸ்டார் போட்டிருக்காங்க. 80 கொஷின் கேட்பாங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து 80ன்னு சொல்லியிருக்காங்க. காம்போசிட் டைம் ஆஃப் 45 minutes கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 கிட்டத்தட்ட அதே தான். ரீசனிங்கே குவான்டிடேட்டிவ் அப்படி கொடுத்துருக்காங்க. 40 கொஷின் வந்து கேட்பாங்க. தமிழ் மீடியத்தில் கொஷின் கேட்பாங்க. ஸ்டார் வந்து போட்டிருக்காங்க. இது ப்ரிலிமினரி எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ்க்கு ரீசனிங், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கணும். 4A 4Bன்னு போட்டிருக்காங்க இல்லையா? நீங்கள் ஒன்று இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஹிந்தி லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 40 கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸிமம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். எனி ஒன்று தான், ரெண்டுமே சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹிந்தி கம்பல்சரியும் கிடையாது. ஹிந்தி அல்லது இங்கிலீஷ். இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ மெயின் எக்ஸாம்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசனிங், கம்ப்யூட்டர் கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ், நியூமெரிக்கல் அபிலிட்டி எல்லாமே தமிழ்லையுமே கேள்விகள் வரும். ஸோ அதனால் ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் மார்க் எடுக்கலாம். ரைட்டா? ஒட்டுமொத்தமாக 200 கொஸ்டின் 200 மார்க் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்கப்பா. இதே ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு எப்படி இருக்குது, ஆஃபீஸர் ஸ்கேல் 2, 3க்குலாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இங்கே பாருங்கள், கேண்டிடேட் கேன் ஆப்ஷனல் எய்தர் 4A 4Bன்றாங்க. ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த ஸ்டார் போட்டிருந்தாங்க இல்லையா, அது பாருங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ் 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போதே வந்து கேட்பாங்க நீங்கள் எந்த இதில் வந்து கொஷின் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு. அப்பயே நீங்கள் தமிழ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வந்து தமிழில் கொஷின் வரும். தேவைப்பட்டால் அது இங்கிலீஷ் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். பட் ஆனால் இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தமிழில் கொஷின் வராது, அதை தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு எப்படி இருக்குது, ஸ்கேல் ஸ்பெஷலிஸ்ட் கிரேடுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கீழே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, கட் ஆஃப் பொறுத்தவரைக்கும் அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் அனெக்ஸலில் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க, கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக வந்து படித்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ வந்து வேக்கன்சிக்கு வந்து போகிறேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகேவா? பாருங்க. ஸோ இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. அனெக்ஸரி 1ல் வந்து வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதான் பல்கான வேக்கன்சியே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்த வேக்கன்சின்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்கிறேன். தமிழ்நாடு கிராம பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 377 வேக்கன்சி இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேக்கன்சி இதை கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஜென்ரல் டோட்டல் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ எஸ்சிக்கு 71, எஸ்டிக்கு 3, அதுக்கப்புறம் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 101, இடபிள்யூசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20, ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 182, ஒட்டுமொத்தமாக ஒரு 377 வேக்கன்சி இருக்குது. மாற்றுத்திறனாளி இந்த பக்கம் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ தான், 377 தான். நீங்கள் 9995 ஆல் ஓவர் இந்தியாவுக்கு, அதை பார்த்துட்டு நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ரைட்டா? சரி, ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கும் கொடுத்துருப்பாங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 110 வேக்கன்சி கொடுத்துருக்காங்களா? பாருங்க, 16, 8, 29, 5, 52 போட்டிருக்காங்க. ஜென்ரல் 52 இருக்குது. ஸோ 110 வேக்கன்சி இருக்குது ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு. இதே நீங்கள் ஆஃபீஸர் ஸ்கேல் 2க்கு ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 0 அதில் இல்லை. ஆஃபீஸ் ஸ்கேல் 2 ஐடியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 16 வேக்கன்சி இருக்குது. கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, ஒரு சிலரும் இல்லாமலே இருக்குது. இதே ஆஃபீஸ் ஸ்கேல் 2 சிஏக்கு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி தான் இருக்குது, ஜென்ரலில் தான் இருக்குது. ஆஃபீஸ் ஸ்கேல் 2ல் லாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி தான் இருக்குது, ஜென்ரலில் கொடுத்துருக்காங்க. இதே ட்ரெஸரி மேனேஜர் பார்த்தீங்கன்னா 0ன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 0 அதெல்லாம் வந்து நமக்கு வேக்கன்சி இல்லை. மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்குமே பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இல்லை. அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்குமே எனக்கு தெரிஞ்சு வேக்கன்சி இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்கள், வேக்கன்சி இல்லை, 000 போட்டாங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 3க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க? ஆஃபீஸர் ஸ்கேல் 3க்குமே 0. தமிழ்நாட்டுக்கு ஆஃபீஸர் ஸ்கேல் 3க்குலாம் வேக்கன்சியே கிடையாது. ஸோ ஆஃபீஸ் ஸ்கேல் 1க்கும் ஆஃபீஸ் சிஸ்டம் தான் மோஸ்ட் ஆஃப் நிறைய வேக்கன்சி இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து வேக்கன்சி. ரைட்டா? ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ போட்டி இருக்கோ அதுதான் உங்களுக்கான போட்டி. தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, அதர் ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதர் ஸ்டேட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதுக்கு தான் நீங்கள் போட்டி போடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து போட்டி போடுறீங்கன்றதை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தவரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் எங்கே சார் இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஸோ முக்கியமான சிட்டிஸ் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகரில் வந்து எக்ஸாம் இருக்கும், ப்ரிலிமினரி எக்ஸாம். ஸோ மெயின் எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான சிட்டிஸ் சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மட்டும் எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாமை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே எழுதிக்கலாம். அதர் ஸ்டேட்டுக்கெலாம் வந்து நீங்கள் ட்ரெயின் ஏறி போக வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா? ஸோ மேக்ஸிமம் முக்கியமான டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஸோ வந்து ஒரு பல்கான வேக்கன்சி ஆல் ஓவருக்கு இந்தியாவுக்கு வந்து மோஸ்ட்லி பேங்க் எக்ஸாம் நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ வேக்கன்சி வந்துருக்குது பெரிய விஷயம். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ரைட்டா? ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பல்கான வேக்கன்சி வந்திருக்கு, ஒரு நல்ல வாய்ப்பு. சப்போஸ் முதல் முறையாக படிக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கனாலும் ஒரு வாய்ப்பு. தமிழில் வந்து கேள்விகள் கேட்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரீசனிங் பகுதி. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கூட பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2A இருக்குல்ல, குரூப் 2A அது கூட ரீசனிங்லாம் வந்து இப்போ மெயின் எக்ஸாமுக்குலாம் சிலபஸ் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கே நீங்கள் ரீசனிங் படிக்க தான் போகிறீங்க. அப்போ பேங்க் எக்ஸாமுக்கும் நீங்கள் ரீசனிங் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2Aக்கும் யூஸ் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான், ரீசனிங் பகுதினாலே எல்லாம் ஒன்று தான். அப்போ பேங்க் எக்ஸாம் படித்தா குரூப் 2Aக்கு யூஸ் ஆகும், குரூப் 2Aக்கு படிக்கிறவங்க படித்தா பேங்க் எக்ஸாம் யூஸ் ஆகும். ஸோ அதனால் ரெண்டும் ஒன்று தான். அதனால் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி முயற்சி பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது பேங்க் எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.